திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னொரு அற்புத கோயில் தான் அரிகேசநல்லூர்னு சொல்லுவாங்க. அரியநாதர் சுவாமி பேர் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா பெரியநாயகி அம்பாள் பேர். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா இங்கு குபேரன் வந்து வழிபட்ட தலம் மட்டும் இல்லாமல் குபேரனே இந்த கோயிலை உருவாக்கிய தலம். அதுதான் ரொம்ப சிறப்பு. சுவாமியோட வெளிப்பிரகாரத்தில் வடக்கே வந்து குபேரன் கஜாயுதத்தோடு இருக்கிறார். அதாவது ராவணன் தம்பியான குபேரனிடம் செல்வத்தை எல்லாம் புடுங்கிய போது இந்த ஊரில் வந்துதான் விழுந்ததாகவும் இங்கேயே அவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தன் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு எடுத்த அற்புத கோயில் தான் இந்த அரிகேசநல்லூர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வீரவநல்லூருக்கு அடுத்தபடியாக 5 கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது. இதற்கு மேலும் சிறப்பாக என்னென்னா இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சிவலிங்கத்தின் வெளிப்பிரகாரத்தில் தெற்கில் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி மாந்தன் குளிங்கலோடு இருக்கிறார். அதாவது சனீஸ்வர பகவானின் மனைவியான ஜேஷ்டா தேவிக்கு அந்த குழந்தையான மாந்தியனும் குளிங்கியும் சேர்ந்து பார்ப்பது ரொம்ப 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 விசேஷம். இது காரணம் என்னென்னா ஒரு சனி தோஷம் எல்லாருமே அதை வந்து ரொம்ப பாதிப்பை தருகிறாக எல்லாருமே நம்புகிறோம். ஒரு 7.5 சனி நடக்கும்போது எனக்கு பல கஷ்டங்கள் நடக்குதுன்னு. இதை தீர்க்கணும்னா குழந்தை, அதாவது சனீஸ்வர குழந்தையான ஜேஷ்டா தேவியுடன் அந்த குழந்தைகள் மாந்தி குளிங்கனோடு பார்க்கும்போது அதோடைய கஷ்டகாலம் என்பது எளிதாக வழங்கும். அதே மாதிரி கும்பகோணத்தில் திருநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா துவஜஸ்கம்பமே இரும்பில் இருக்கும். அதாவது கொடிமரமே இரும்புலேருந்து அங்கே வந்து குளிங்கன் மாந்தியோட சனீஸ்வர பகவான் இருக்கார். அதை போலவே திருநெல்வேலியில் அரிகேசநல்லூரில் இருக்குது. அப்போது நம்ம சிவலிங்கத்துக்கும் இங்கே அம்பாளுக்கும் வேண்டி அர்ச்சனை செய்து கொண்டு இந்த ஜேஷ்டா தேவிக்கும் ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு அதுவும் குளிங்கன் மாந்தி நேரம்னு சொல்லக்கூடிய அந்த குளிங்கன் நேரத்தில் வந்து செய்கிறது மேலும் மேலும் நன்மைகளை படைக்கும். அதுக்கப்புறம் இந்த குபேரனுக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் நம்மளுக்கு ஏற்பட்ட பண கஷ்டம்னு சொல்கிறது நீங்கும். நீங்களும் செல்வந்தராக மாறலாம். செல்வம்னா என்ன விஷயம்னா நம்மளுக்கு கிடைத்த செல்வத்தை வைத்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு உண்டு உறங்கி குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் பெரிய செல்வம். அதுவே இங்கே நிறைய பேருக்கு கிடைக்கல. அதே மாதிரி பெரிய செல்வங்கள் சிலருக்கு இருக்கும். நான் நிறைய நல்ல தொழில் பண்ணுறேன், எனக்கு பெரிய லெவலில் கிடைக்கும். எல்லாமே இங்கே வாங்க. இந்த குபேரன் ஸ்தலத்தில் வந்து குபேரனையும் ஜேஷ்டா தேவியும் அம்பாளையும் அதே போல் சிவனையும் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டு இந்த கோயிலுக்கு நன்மை நடந்தவுடன் ஃபுல் அபிஷேகம். இந்த கோயிலுக்கு எல்லா சன்னதிக்கும் நன்மை, நீங்கள் ஒரு காரியம் நினச்சிருப்பீங்க, அது நடந்த உடனே ஃபுல் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக பெரிய மாற்றம் நடக்கும். அதாவது இது பக்கத்திலே வீரவநல்லூரில் பூமிநாதர் இருக்குது. அங்கே பூமிக்கு ஏற்பட்ட தோஷங்களுக்கு வேண்டிக் கொண்டு இந்த குபேரனையும் வழிபட்டால் அந்த பூமிக்கு தேவைப்படும் பணமும் இங்கே எளிதாக கிடைக்கும். இது ஒரு அற்புதம். இது ஒரு ஆடட் மாதிரி. இது திருப்பி இந்த கோயிலுக்கும் சேர்த்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் இந்த அரிகேசநல்லூருக்கு வாங்க. வாழ்க்கையில் எண்ணற்ற சுகங்களை பெறுங்கள். நன்றி.